நாகலிங்க மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. நாகலிங்க மரம் வெல்வ மரம் மாதிரி தான் ஒரு குரு. அந்த மாதிரி காற்றை, உயர்ந்த காற்றை நம்மளால் சுவாசிக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி மரத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. வேணா நீங்கள் போய் ரொம்ப நேரம் உட்காந்து பாருங்கள், ஒரு பாம்பு உங்களை விரட்டி விட்டுரும். ஒரு 10 நாள் வேணால் உட்காருவீங்க, 15ஆவது நாள் பார்க்கும். ஒன்று பாம்பு விரட்டும், இல்லைன்னா மேலேருந்து ஏதாவது உங்கள் தலையில் வந்து விழுந்துடும். ஏன்னா உயர்ந்த செயலை அவ்வளோ சாமானியமாக கையாள முடியாது. அப்போ உயர்ந்த செயலை கையில் பிடிக்க போகும்போது சிரமம் ஏற்படும். அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல நீர் சொன்னேன். நீரில் போய் அழகாக குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், குருவே உங்களுக்கு கிடைக்கலையா, சூரியனை குருவாக நினச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மௌனமாக பேசாமல் உட்காந்துருக்கணும், உடம்பை பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் காலை மாலை நேரம் கிடைக்கும் போது நண்பர்கள்ட்டையோ மனைவி கிட்டையோ இதை பற்றி டிஸ்கஷன் சொல்லாமல் அவனுக்குள்ள பர்சனல், இது ஒரு பர்சனல் டைரி. அவன் நீராடுறது, அவன் வேலை செய்யறது. அப்புறம் அவங்களையும் கம்பல் பண்ணாமல் ஒரு சின்ன அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சம்சாவை வாங்கி கொடுத்து ஆற்றுல போட்டு முழுக்கி அவங்களையும் கொண்டாந்து கரையில் உட்கார வைக்கணும். கூப்பிட்டா வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த தெரியுது பாரு மைனா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து டப்புன்னு அவங்கள முழுவ வச்சு அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவன் ஒரு நாள் கேட்பாங்க, இன்னொரு நாள் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆசுவாசப்படுத்தி அப்படியே கூட்டிகிட்டு போகணும். இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுறோன்னா, உங்களெல்லாம் நீங்களாம் வரமாட்டீங்க, உங்களுக்குலாம் ஏதாவது பொருள் கிடைக்கும், ஏதாவது தொழில் அப்படி இப்படி ஆயிரலாம் அப்படின்னு அப்படியே ஆசுவாசப்படுத்தி உங்களை அந்த பாதை தெரியுது பாருங்க, வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இல்லை கடைசியாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. என்ன தெரியுமா கிடைக்கும்? நல்ல சுவாசம் கிடைக்கும். இப்போ என்ன கும்பிட வந்துட்டு நீங்களே உங்களை கும்பிட்டுக்குவீங்க. அந்த கதையாயிருவீங்க. கடைசியா நான் எங்கேயாவது போய் மறைஞ்சிருவேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் குருவாக உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? அப்புறம் பார்ப்பீங்க எங்கே நம்ம குரு அப்படின்னா, அப்புறம் இன்னொருத்தன் வருவான், சாமி உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்கள் தான் என் கனவுல வரீங்க. நான் உங்கள் கனவுல வரேன்னா நீங்கள் தாங்க எனக்கு குருன்றுவான் ஒருத்தன். அப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், உங்களை குருவாக மாற்றி விட்டு ஓடி போயிட்டேன். இப்போ நீங்கள் குருன்னு சொல்லிட்டு வரீங்கன்னா வரமாட்டீங்க. புரியுதுங்களா? நான் வரேன் சாமி, இந்த ஒரு பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், கருப்பு பெயிண்ட் அடித்து முடிச்சோன்னே வர்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு கதை சொல்லி எனக்கு ஒரு தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. புரியுதுங்களா? நீங்கள் நல்ல கதை சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு வேற ஒரு கதை சொல்கிறது.